ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வெளியே போகலான்னு கிளம்பிட்டோங்க. அதுக்கு முன்னாடி லஞ்ச் தான் செஞ்சுருந்தேன். பொன்னாங்கண்ணி கீரை இப்போ மழை வந்துட்டுருக்கனால எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. ஒரு கையளவுக்கு கிடைச்சா போதும். தூரம் பருப்பில் 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு கையளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாங்க. இதுவே பருப்பு ஊற வச்சுருக்கீங்க அப்படின்னா 2 விசில் வந்தால் போதும். சீக்கிரமாக குக் ஆகிடும். நான் ஏன் பொன்னாங்கண்ணி முதல்லயே சேர்த்தேன் அப்படின்னா, இது ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்குங்க கொஞ்சம் நிறையா போடுறதுனால. 2, 3 இலை இருந்தால் கூட போதும், நல்லாவே இருக்கும். குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிளகா மட்டும் நம்ம பார்த்து போட்டோம் அப்படின்னா, உப்பும் காரமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். நான் 4 விசில் விட்டதுனால அப்படியே சும்மா பெரட்டும் போதே அப்படியே நல்லா கலங்கிருச்சு. இதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஹீட் ஆனதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும். லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், சீரகம், கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வந்தால் போதும். லைட்டாக கிளாஸியாக மாறினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்த பருப்பை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு நம்ம என்ன கீரை கிடைச்சாலுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சாரணக்கீரை பற்றி சொல்லியிருந்தேன். அதுவும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு ரொம்ப ஈஸிங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். விசில் வரதுக்கு மட்டும் தான் டைம் ஆகும். வேக வச்சு எடுத்த பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா உப்பு, மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்தா போதும். மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாதுங்க இதுக்கு. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இறக்கணும் அப்படின்னா யம்மியான குழம்பு வந்து ரெடி. இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கீரை ஏதாச்சும் கிடச்சிச்சு அப்படின்னா இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். இதுக்கப்புறமா ஷாப்பிங் கிளம்பியாச்சுங்க. ஒரு சில ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்ம கையால் தொட்டு பார்த்து வாங்கணும் அப்படின்னு தோணும். அந்த ஐட்டம்ஸ் வாங்க தான் நான் போயிருக்கேன். ஆக்சுவலாக வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ பேபிக்காக தான் நாங்கள் ஷாப் பண்ண போயிருக்கோம். பேபி இப்போல்லாம் ஜங்க் பயங்கரமாக சாப்பிட்றாரு. சரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் பார்க்க போயிருந்தேன். ஸ்பாரில் ஆக்சுவலாக இப்போது வந்து ஆஃபர் போயிட்டுருக்குங்க. ஆனால் ஆஃபர்னு போட்டிருக்காங்க. எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ₹300. ஆனால் இந்த ஒன்று மட்டும் எனக்கு ஆஃபரில் தோணுச்சு. ₹129க்கு 3 பாட்டில்ஸ் இருந்துச்சு. மற்றபடி பெருசாக ஆஃபரில் வந்துட்டு இல்லை. மேட் வந்துட்டு நல்லாவே ஆஃபரில் கிடச்சிதுங்க. மேட்ஸ் எல்லாமே ₹90 மேட்டு. ஸ்கிட் ஆகாமல் இருக்கும் அந்த மேட்டு வந்துட்டு 50% ஆஃபரில் வந்து கிடச்சிது. நல்லா ஷாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு பேபியை வந்து விளையாட கூப்பிட்டு போயிருந்தேன். இங்கே வந்துட்டு ஒருத்தன் பயங்கரமாக விளையாண்டுருந்தான். அதை பார்த்துட்டு பிரஜனே 1/2 மணி நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா ஸ்கெலஃபோனில் ரொம்ப நாளாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன், இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணணுன்னு. ஆனால் ஒரு விரலில் மட்டும்தான் பண்ணுவார். நான் ஒரு வாட்டியும் சொல்லிக் கொடுப்பேன், இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ணுன்னு. ஆக்சுவலாக இதை நான் வாங்கி வைக்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் வந்துட்டு இது வேஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு தோணும். அதனால் மால் போகும்போது மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். சரி மேபி நம்ம ஃப்யூச்சரில் வாங்குறோமா இல்லையான்றதை பார்க்கலாம். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானையில் விளையாடுவார். அனிமல்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே விளையாடுற, மற்றபடி டாய்ஸ் எல்லாமே வந்துட்டு அவ்வளோவா விளையாடுறதில்ல. பாப் டியூப்ஸு, பாப்பிட் இந்த மாதிரிலாம் விளையாடுறாருங்க. உங்கள் பேபிஸ் எப்படி அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சொல்லிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா விளையாடுவார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே காமிச்சிருக்கேன். இது எல்லாமே எனக்கு ரொம்ப ஆஃபர் இருக்குது அப்படின்னு தோணுன திங்ஸ் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மேட் வந்துட்டு ₹99ங்க. 50% ஆஃபர். 50% ஆஃபில் கிடச்சிதுங்க. ரொம்பவே சூப்பரான ஆஃபர்னு தோணுச்சு. போடும்போது ஸ்லிப்பே ஆகலைங்க. பேபிலாம் அப்பப்போ ஓடி வருவார் ரெஸ்ட் ரூம்லேருந்து. அதனால தான் இது வாங்கியிருக்கேன். இது கூடவே சோன் பப்படி அப்புறம் ஒரு கார்ன் வாங்கியிருந்தேன். இந்த ஹேங்கர் வந்துட்டு 18 ஹேங்கர்ஸ் இருக்குங்க. ₹140 தான். ரொம்பவே நல்ல ஆஃபரில் அது கிடச்சிச்சு. இதுக்கப்புறமா இந்த குழிக்கரண்டி வாங்கியிருக்கேங்க. பேபி வந்துட்டு இப்போல்லாம் மிக்சர் பயங்கரமாக சாப்பிட்றாரு. நம்ம வீட்டிலேயே செஞ்சு தரலான்னு வாங்கிட்டேன். அப்புறம் க்ளீன் பண்ணுற ட்ரெயினர் ஒன்று வாங்கியிருந்தேங்க. அவ்வளோதான். பெருசாக வந்துட்டு ஆஃபர் அப்படின்ற ரேஞ்சில் வந்துட்டு இவ்வளோ தான் கிடச்சிச்சு. பயங்கரமான ஆஃபர் அப்படின்னா பிளாஸ்டிக்ஸில் தாங்க இருக்குது. எனக்கு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வாங்குறது இப்போதைக்கு விருப்பம் இல்லை. இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு ஓட்டிக்கலாம் அப்படி தான் தோணுச்சு.
நீங்க மால் போனீங்க அப்படின்னா, ரொம்ப ஆஃபர் பார்த்து எடுப்பீங்களா? இல்ல எப்படி எடுப்பீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்க. இந்த ஸ்ட்ரெய்னர் வாங்கியிருந்தேங்க. இது ₹15 தான். 50% ஆஃபர்ல கிடைச்சது. ₹30 ₹15 கிடைச்சுச்சுங்க. ஹேங்கர்ஸ்லயும் ரொம்ப நல்ல பிளாஸ்டிக்லலாம் இருந்துச்சுங்க. போதும் இந்த ஹேங்கர் போதும் அப்படின்ற மாரி தோணுச்சு. அதனால நான் இத எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ப்ரோசோன் பஜார்ல வந்துட்டு எனக்கு எப்படியோ காட்டன் ஷால் வந்து கிடைச்சிருச்சுங்க. இந்த கோல்டன் ஷாலும், பிளாக் கலர் ஷாலும் வாங்கியிருக்கேன். காமனா இருக்க மாரி. மத்த ட்ரெஸ்ல எல்லாமே எடுத்தோம் அப்படின்னா, சீக்கிரமா ஃபேட் ஆயிடுது. அதனால எனக்கு வந்துட்டு எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அத மட்டும் வாங்கியிருக்கேன். இப்பலாம் நான் சாரீலேருந்து கன்வெர்ட் பண்றதுனால அதிலேயே ஷால் வந்து ஸ்டிச் பண்ணிடுறேங்க. அதனால எனக்கு பெருசா ஷாலோட நீடு வந்து இல்ல. நான் என்னென்ன சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்ற வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் சேனல் நேமு கீழ குடுக்குறேன். ஃப்ரீ டைம்ல செக் பண்ணி பாருங்க. நாங்க மால்ல கிடைக்காத ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறுக்கு பிழியிற மிஷின் தான். இது வந்துட்டு அங்க ரொம்பவே காஸ்ட்லியா இருந்துச்சுங்க. 800 சம்திங் இருந்துச்சு. அமேசான்ல பார்த்தப்போ அங்கேயே நின்னு பார்த்தேன். ₹270க்கு இருந்துச்சு. எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவ்ளோ ஹெவியா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நெறையா பிளேட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம பேபிக்கு புடிச்ச மாரி டிசைன்ஸ்ல என்னெல்லாம் பிடிக்குதோ அது எல்லாமே செஞ்சு குடுக்கலாம். மேக்ஸிமம் இப்போ பிரஜன் வந்துட்டு பால் முறுக்கு நல்லா சாப்பிடுறாரு. மிக்சர் நல்லா சாப்பிடுறாரு. அதுதான் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணணும்னு இருக்கேன். நீங்க பேபிக்காக கத்துக்கிட்டு செஞ்ச விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இதில நெறையா பிளேட்ஸ் இருந்துச்சுங்க. ஆக்சுவலா 3 பேர் இருக்க ஃபேமிலிக்கு எனக்கு இது குட்டியா இருக்கிறது போதும்ன்னு தோணுச்சு. அதனால இந்த மாரி இருக்கிறது போட்டிருக்கேன். இதுலயே வந்து ரொம்ப காஸ்ட்லியாலாம் இருந்துச்சு. இதுவே ஓகே தான். ₹270க்கு ரொம்ப வொர்த்தான ப்ராடக்ட்ன்னு எனக்கு தோணுச்சு. இதுலயே வந்துட்டு மிச்சர், முறுக்கு, அப்புறமா இடியாப்பம் பிழியறதுக்கு, அப்புறமா வத்தல் போடுறதுக்குன்னு தனித்தனியா செக்ஷன் வந்து குடுத்துருந்தாங்க அந்த பிளேட்ஸ்ல. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. என்னோட ஹேர் எப்படி இவ்ளோ லென்த்தியா இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. லென்த்து வந்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. ஆனா டென்சிட்டி வந்துட்டு இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. எனக்கு மெயின்டனன்ஸ் வந்துட்டு இப்ப ரொம்பவே பிரச்சனையா இருக்குங்க. பிரச்சனை வச்சுக்கிட்டு 1 வீக் ஒன்ஸ் தான் என்னால ஹேர் வாஷ் பண்ண முடியுது. டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த ஹேர் ஸ்கேல்ப் வந்து வாங்கியிருந்தேன். இது நம்ம ஸ்கேல்ப்ல வச்சு நல்லா மசாஜ் பண்ணும்போது, டென்சிட்டி வரதுக்கு நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. இது வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மசாஜ் பண்ணும்போது அவ்ளோ ரிலீஃபா இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட்டா மெசேஜ்லயே வந்துட்டு லிங்க் வந்து நான் அனுப்புறேன். லிங்க்ஸ் வந்துட்டு ஷார்ட்ஸ்ல வந்து வொர்க் ஆகாதுங்க. லாங் வீடியோஸ்ல மட்டும் தான் வொர்க் ஆகும். இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்டின்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமா நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ₹120க்கு வாங்குனேன். ரொம்பவே வொர்த்துங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிலிக்கான்ல செஞ்சிருக்காங்க.